மதுரை மாநகராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 5வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம். நாகேந்திரன், கள விவரம் என விரிவாக வழங்கலாம். வணக்கம் அபிராமி. மதுரை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 18ஆம் தேதி முதல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்று 5வது நாளாக மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களின் குடியிருப்பு பகுதி அமைந்திருக்கக்கூடிய மேலவாசல் பகுதியில் இன்று காலை முதல் 5வது நாளாக அந்த போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். கடந்த 18ஆம் தேதி அந்த போராட்டத்தை துவங்கிய தூய்மை பணியாளர்கள் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் மதுரை மாநகராட்சி வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அன்று இரவு அவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீண்டும் விடுவிக்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தொழிலாளர் நலத்துறை ஆணையர் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தைக்காக பல மணி நேரம் காத்து கடந்து அவர்களது கோரிக்கை அந்த மாநகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த நிலையில் 3வது நாளாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலை அருகே அந்த போராட்டம் என்பது நடைபெற்று வந்த நிலையில் அதனைத் தொடர்ந்து அந்த தூய்மை பணியாளரின் கோரிக்கை தொடர்பாக தூய்மை பணியாளர் சங்கங்களின் சார்பில் மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமாரை சந்தித்து மனு அளித்தனர். இந்த நிலையில் நேற்றும் 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இன்று 5வது நாளாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தங்களது அந்த பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், அதே போன்று தீபாவளி பண்டிகை போனஸ் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அவர்களது கோரிக்கைக்கு மதுரை மாநகராட்சி நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம், தமிழக அரசும் உரிய செவிசாய்த்து அந்த எங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என தூய்மை பணியாளர் சார்பில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. தமிழக அரசு தொடர்ந்து இந்த தூய்மை பணியாளர்கள் விஷயத்தில் அலட்சியமாக செயல்பட்டு வருவதாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்து வருகிறார்கள். தொடர்ந்து அந்த சிஐடியு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சிஐடியு மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இந்த தொழிற்சங்கங்கள் சார்பில் தொடர்ந்து இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகின்றது. அபிராமி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி நாகேந்திரன்.